நான் அவங்க வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி. இன்னைக்கு நாம பார்க்க போகக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னா தக்காளி சவுத் இந்தியன். என்னடா இது தக்காளி சாதம் சவுத் இந்தியன் ஸ்டைல்னு சொல்றேன் அப்படின்னு நினைப்பீங்க எல்லாரும். 100க்கு 90 பேருக்கு தெரிஞ்ச தக்காளி சாதம் என்ன அப்படின்னா மண்டபாலும் சரி, ஒரு நிறைய என்ன சொல்றது கேட்டரிங் காரங்களும் சரி, ஒரு சில ஸ்டார் ஹோட்டல்ல தனி அதை விட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா தம் பண்ணி பண்றதுதான் தக்காளி சாதம் அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா மாத்திட்டாங்க. ஒரிஜினல் தக்காளி சாதம் என்னங்கிறத யாரோ ஒரு 10-15 பேர் தான் பண்றாங்க. தன்னுடைய சோம்பேறித்தனம். அதுக்கு அடுத்தது எதை வேணாலும் பண்ணலாம். ஒரு வீடியோ சொல்லி பாத்தீங்களா, எதை வேணாலும் என் இஷ்டத்துக்கு நான் பண்ணதை தான் சாப்பிடணும் அவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரிஜினலா பண்ணி கொடுப்போம், அதை டேஸ்டா கொடுப்போம், ஒரிஜினல் ரெசிபி பண்ணி கொடுப்போம்ங்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஆளுங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த தக்காளி சாதம் சவுத் இந்தியன் ஸ்டைல் அப்படின்னா வடிச்சு சாதத்தை வடிச்சு ஆற வச்சு அதன் பிறகு தக்காளி தொக்கு மசாலா அடிச்சு அந்த மசாலாவை தக்காளி சாதத்தை வடித்த சாதத்தோட கலந்து பண்றதுதான் ஒரிஜினல் சவுத் இந்தியன் ஸ்டைல் தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதத்துல கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி இருக்கு, பச்சை மிளகாய் இருக்கு, பூண்டு உண்டு, இஞ்சி பூண்டு. இதை விழுதா சேர்க்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த தக்காளி சாதம் ஒரிஜினல் சவுத் இந்தியன் ஸ்டைல்ல விழுதா சேர்க்க கூடாது. பூண்டு முழு பூண்டாதான் இருக்கணும். உரிச்சிட்டு அது பல்லு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த முழு பல்லாதான் இருந்து தக்காளி சாதத்துல போடணும். அதே மாதிரி இஞ்சி கம்பல்சரி நைஸா வெட்டித்தான் போடணும். மசாலாவை ரெடி பண்ணி அதை ஆற வச்ச சாதத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது பேர் தான் தக்காளி சாதம் சவுத் இந்தியன் ஸ்டைல். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, அரிசியை ஊற வைக்க வேண்டியது, வெங்காயத்துக்கு முன்னாடி பிரியாணி பண்ற மாதிரி பட்டத்தூள் கிராம்பு போட வேண்டியது, வெங்காயத்தை போட வேண்டியது, போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளியை போட்டுட்டு அரிசியை போட்டு தம் பண்ணி இறக்கியாச்சு அப்படின்னா தக்காளி சாதம். இதுதான் தக்காளி சாதம் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணவே கூடாது தக்காளி சாதம் அப்படிங்கிறது. இந்த டொமேட்டோ ரைஸை பொறுத்த வரைக்கும் மசாலால நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். வீடியோலயே உங்களுக்கு எப்போதும் போல பின்னாடி பேக்ரவுண்ட்ல மசாலா எப்படி இருக்கணும், சாதம் எப்படி ஆற வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இந்த டொமேட்டோ ரைஸுக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டாமினேட், அப்பதான் நல்லா இருக்கும் இந்த தக்காளி. ஸோ அதையும் நான் உங்களுக்கு அளவுகள்ல எழுதியிருக்கேன். அதே மாதிரி மசாலாவை தனியா எப்படி பண்ணா மசாலாவுடைய ஈல்டு எவ்வளவு வரும், சாதம் வடிச்சா அதோடைய ஈல்டு எவ்வளவு வரும், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா இந்த மசாலாவை வதக்கும் பொழுது நீங்க டபுள் குட்டி காட்ட நல்லா போட்டிக்கோங்க. பல் குட்டி நல்லா பண்ணீங்கனாலும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பயர் ஸ்லோவா வச்சு நல்லா வதக்கணும். தக்காளி நீங்க வதக்காம எடுத்துட்டீங்க அப்படின்னா தண்ணி கிட்ட மாதிரி ஆச்சு அப்படின்னா சாதம் பொசப்பத்தனாகி சீக்கிரமா ஸ்பாயில் ஆயிடும். அது முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தக்காளி சாதம் ஏன் பாதி பேர் வடிச்சு பண்ண மாட்டேன்னு சொல்றது அப்படின்னா, இந்த மசாலாவை வதக்குறாங்க இல்லையா, அதை வதக்கும் பொழுது எவ்வளோக்கு அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை குக் பண்றாங்களோ அப்பதான் அந்த தக்காளி சாதம் அந்த தண்ணி தக்காளியினுடைய தண்ணி வத்தி ஆயில் பிரிஞ்சு வரும்போது கரெக்டா இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு நான் என்ன சும்மா தான் இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு எவ்வளவு கிலோக்கு ஈல்டு எவ்வளோ, ரைஸுக்கு எவ்வளவு வைக்கணும் எல்லாமே டீட்டெயிலா நம்ம இந்த காட்டுக்கு போவோமா வாங்க. இந்த டொமேட்டோ ரைஸ் சவுத் இந்தியன் ஸ்டைல் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு 1 கிலோ பச்சரிசி. பொதுவாக இந்த டொமேட்டோ ரைஸ்லாம் பாஸ்மதி ரைஸில் பண்ண மாட்டாங்க. நாம் வடித்து சாதம் வடித்து ஆற வைக்கிறது சாதா பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. பச்சரிசி பொன்னி அரிசியில் தான் பண்ணுவாங்க. இந்த பொன்னி அரிசியில் தான் நம்ம எப்பயுமே வெரைட்டி ரைஸ் அப்படின்னா பிரியாணி இந்த மாதிரி ஒரு சில சாதங்களுக்கு மட்டும்தான், வெரைட்டி ரைஸுக்கு மட்டும்தான் பாஸ்மதி ரைஸ் போடுவாங்க. மற்றது எல்லாமே தேங்காய் சாதமாக இருக்கட்டும், அல்லது லெமன் ரைஸாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி புதினா சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாமே உங்களுக்கு பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டார் ஹோட்டல், ரொம்ப ஹைஃபை ஸ்டார் ஹோட்டலில் தான் பாஸ்மதி ரைஸில் பண்ணுவாங்க. பட் அது வேண்டாம். நமக்கு வீட்டில் பண்ணாலும் சரி
இங்கே மண்டபத்தில் பண்ணாலும் சரி, ஒரு ஹோட்டலில் பண்ணாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் பண்ணாலும் பச்சரிசி பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த அளவுகளை நம்ம பார்ப்போம். ஓகே, 1 கிலோ பச்சரிசிக்கு எவ்வளோ ஈல்டு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கு எவ்வளோ மசாலா ஈல்டு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதியிருக்கோம். டோட்டல் ஈல்டு எவ்வளோ அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கேன். சாதம் வடித்து ஆற வச்சா எவ்வளோ ஈல்டு வரும். ஸோ இதுதான் நீங்கள் ரொம்ப பர்டிகுலராக தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை மாதிரி எத்தனை பேர்லாம் கொடுத்துருக்காங்கலாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே என்னுடைய வீடியோவில் சொல்கிறது அதுதான். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. ஸோ நீங்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, 1 கிலோ அரிசி, அதுக்கு அடுத்தது இந்த 1 கிலோ அரிசிக்கு மஞ்சத்தூள் 4 கிராம், கடுகு 20 கிராம், கடலைப்பருப்பு 60 கிராம், பூண்டு 120 கிராம், மிளகாய்த்தூள் 12 கிராம், காஷ்மீர் சில்லி பவுடர் 12 கிராம், ஜிஞ்சிலி ஆயில் 120 ml. நல்லெண்ணெய் தான் ஜாஸ்தி இருக்கணும். ஒரு வெரைட்டி ரைஸ் அப்படின்னா சாதம் வடித்து ஆற வைக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அதுக்காக தான் 120 ml ஆயில் நல்லெண்ணெய் எழுதியிருக்கேன். பக்கத்துலேயே ஆயில் அப்படின்னு எழுதியிருக்கேன். அது ரீஃபைண்ட் ஆயில், தாளிப்பு மசாலா வதக்கிறதுக்காக. ஓகே, அதுக்கு 80 ml நான் போட்டிருக்கேன். சால்ட்டு 12 கிராம், 1 கிலோ அரிசிக்கு 12 கிராம் போட்டிருக்கேன். ஏன்னா சாதம் வடிக்கும் போது நாம் சால்ட்டு ஆட் பண்ணுவோம், பாதி சால்ட்டு மசாலாவை ஆட் பண்ணுவோம். வெங்காயம் 1 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ வெங்காயம் யூஸ் பண்ணணும். தக்காளி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரேட் அப்படிங்கிறது நிலையாக இருக்கிறது கிடையாது. ஒரு சில நாள் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு சில நாள் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், ஒரு சில நாள் நம்மளுடைய பட்ஜெட்டை தாண்டி ஜாஸ்தியாக போயிடும். அப்போது நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பட் இந்த சவுத் இந்தியன் ஸ்டைல் அப்படின்னா தக்காளியினுடைய செலவு ஜாஸ்தியாக தான் ஆகும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, தக்காளியினுடைய காஸ்ட் கம்மியாக இருக்கும்போது, இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி 10 ரூபா தான் விற்கிது அப்படின்னா, நாம் தக்காளி சாதம் சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணலாம். இது எல்லாம் இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங்க்கு நான் சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங்கில் நம்ம பண்ணுறோம், இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் போடுறோம் தக்காளி சாதம் அப்படின்னா, தக்காளி விலை 10 ரூபாயாக இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம். இல்லை தக்காளி நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா தம் மெத்தடுக்கு போயிடலாம். பட் இந்த ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ தக்காளி வேணும். ஸோ நான் இவ்வளோ தூரம் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 1.5 கிலோ பச்சை மிளகா தனி, ஜிஞ்சர் 40 கிராம், பச்சை மிளகா 12 கிராம், கருவேப்பிலை 1 கிராம், கொரியாண்டர் லீவ் 2 கிராம். ஸோ நார்த் இந்தியன் ஸ்டைல், அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைல் கிடையாது. தக்காளி சாதம் தம் பண்ணால் ஏலக்கப்பட்ட சோம்பு கிராம்பு போட்டால் தான் புதினா போடுவோம். அப்போ புதினா உண்டு, இதுக்கு புதினா போடக்கூடாது. புதினா சவுத் இந்தியன் ஸ்டைலில் புதினா சேர்க்கக்கூடாது. ஓகே, இந்த சாதம் வடித்தா நான் யூஸ் பண்ணுறது என்ன அரிசி அப்படின்னு நீங்கள் எனக்கு வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க. தனிப்பட்ட முறையில் கமெண்ட்ஸ் கேளுங்க. நான் இதை சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த ப்ரமோஷனுங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் எனக்கு வேணும்னா கேளுங்க. அந்த அரிசி சாதம் வடித்தோம் அப்படின்னா, 1 கிலோ அரிசியை வடித்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 3,300 வரும். நான் 3,250 நீங்கள் கொடுத்துருக்கேன். 3,300 வரைக்கும் தாராளமாக வரும். சாதம் சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும். வடிச்சிங்க அப்படின்னா 3,300க்கு. நீங்கள் குவாலிட்டியான அரிசியை வாங்காமல் சாதாரணமான அரிசி வாங்கினா தண்ணி கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதனால் வாங்குகிற அரிசியை பச்சை அரிசியில் பொன்னி அரிசி தான் வாங்குவாங்க. அதில் பிராண்டட் இருக்குது, வேறு பிராண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து நல்ல பிராண்டாக வாங்கிக்கோங்க. நான் வடிக்கிற அரிசிக்கு 3,300 ஈல்டு வடித்தா வரும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுடைய இதில் 2 கிலோ தான் வருது, 2.5 கிலோ தான் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க, அரிசியை. ஓகே, இந்த மசாலா ஈல்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் மஞ்சத்தூள், கடுகு, கடலைப்பருப்பு, பூண்டு, மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி, நல்லெண்ணெய் விட்டுருங்க, ஆயில், சால்ட்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொரியாண்டர் லீவ்ஸ், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, தக்காளி தொக்கு பண்ணுறோம் இல்லையா. இந்த தக்காளி தொக்கு வரக்கூடிய ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ தக்காளியை போட்டு இவ்வளோ மசாலாவை போட்டிங்கன்னா 1,460 தான் வரும்.
என்னடா அது 1.5 கிலோ தக்காளி போடுறீங்க, 1/2 கிலோ வெங்காயம் போடுறீங்க, அதுவே 2 கிலோ ஆச்சு, இவ்வளோ மசாலா போடுறீங்க, அதுக்கு 460 தான் வருமானு நீங்கள் கேட்பீங்க. தக்காளி தண்ணி விடக்கூடிய பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தக்காளி தண்ணி விட்டுதுன்னா அதை வதக்காமல் இருப்போமா? ஸோ வதக்கும் போது வெங்காயம் குறையாமல் இருக்குமா, தக்காளி குறையாமல் இருக்குமா? இது எல்லாம் குறைஞ்சு வந்ததுன்னா இதுதான் ஈல்டு உங்களுக்கு வரும். சரி, ஓகே. இந்த 1 கிலோ தக்காளி சாதத்துக்கு சாதத்தை வடித்து இந்த மசாலாவோடு சேர்ந்து பண்ணால் எவ்வளோ ஈல்டு வரும்னு பார்த்தீங்கன்னா 4.700 வரும். உங்களுக்கு நான் கரெக்டாக காட்டுறேன். 4.700 மசாலா ஈல்டு வரும். ஓகேவா? இதுபடி தான் நாம் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 4.700க்கு என்னென்ன அளவுகள் ஈல்டு வயசில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஒரு ஆளுக்கு நான் 1/2 கிலோ தக்காளி சாதம் கனெக்ட் பண்ணுறேன். வெறும் தக்காளி சாதமாக சாப்பிட்றாங்க, ஒரு கர்ட் ரைஸ் இல்லை அல்லது இந்த மாதிரிலாம் சாப்பிடல, வெறும் இதுதான் சாப்பிட்றாங்க அப்படின்னா நான் 1/2 கிலோ கனெக்ட் பண்ணுறேன். தக்காளி சாதம், தயிர் சாதம், பிரியாணி, அப்புறம் இன்னும் ரசம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் கிராமேஜை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஈல்டை குறைச்சிக்கங்க, ரைஸை குறைச்சிக்கங்க, மசாலாவை குறைச்சிக்கங்க. ஓகேவா? 10 பேருக்குன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி சாதத்தை வடிச்சிக்கங்க. இந்த 1 கிலோ 63 கிராம் போட்டிங்க அப்படின்னா சாதம் எவ்வளோ ஈல்டு வரும்? சாதத்தோட ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.454 கிலோ வந்துடும் ஈல்டு. 1 கிலோ சாதத்தை வடிச்சிங்கன்னா 1.63 கிராம் வடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ஈல்டு வந்துருக்கும். அதுக்கு மசாலா எவ்வளோ வரும்? 1.562 வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 5.16 அப்படிங்கிறது வரும். அதாவது 3.454, 1.562, இது ரெண்டும் கூட்டினீங்கன்னா இந்த மசாலா வந்துடும். இதுதான் ஈல்டு. ஓகேவா? இதுக்கு தகுந்த எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். 10 பேருக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 50 பேர், 100 பேர், 250 பேர், 3000 பேர். ஸோ 3000 பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ தக்காளி சாதம் வேணும்? 1500 கிலோ தக்காளி சாதம் வேணும். இந்த 1500 கிலோ தக்காளி சாதத்துக்கு என்ன அளவுகள் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன். தண்ணி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது சாதம் வடித்து தானே பண்ணுறோம், உலை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் 4 லிட்டர் வைப்பாங்க, 1 கிலோவுக்கு 4 லிட்டர் வைப்பாங்க. அதுபடியே நீங்கள் வச்சுப்பாங்க. நான் ஸ்டீமரில் பண்ணுறதுனால நான் அதையும் விவரத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுபடி நீங்கள் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அண்டாவில் வடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டா 1 கிலோ, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சாதம் நீங்கள் வடிப்பீங்க. இந்த அண்டாவில் நம்ம 20 கிலோ அரிசி போட்டோம்னா தாராளமாக ஃப்ரீயாக வெந்துது அப்படின்னா தெரியும். அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சாதம் வடிக்கும்போது தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்தது அப்படின்னா தான் சாதம் கொசக்காமல் இருக்கும். அதாவது கொசப்புன்னா கஞ்சி கோத்துக்கிட்டாலோ சாதத்தில் தண்ணி கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த கஞ்சி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா சாதம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்க மாதிரி ஆகிடும். இதில் தக்காளி சாதம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தக்காளி சாதம் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் பண்ணது 5 மணி 6 மணிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 10 மணிக்கு சாப்பிடும்போது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கொத்தமல்லியை போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த சாதத்தில் போட்டிங்கனாலும் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே அதாவது என்ன சொல்கிறது, யார் யார் எங்கெங்கே தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு. ஒரு தக்காளி சாதம் வடிக்க சொன்னோம் அப்படின்னா 10 மூட்டை வடிக்க சொல்கிறீங்க, ஒரு 25 கிலோ மூட்டையோ இல்லை 26 கிலோ மூட்டையோ நீங்கள் வடிக்க சொல்கிறீங்க, 10 மூட்டை வடிக்க சொல்கிறீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு ஒரே மாதிரியாக சாதம் வடிக்கிறது அந்த குக்ஸுக்கிட்ட ரொம்ப ரெஸ்பான்ஸ் வேணும். அந்த குக்ஸ் கரெக்டான முறையில் வடித்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக சாதம் இதாகிடும். அதனால் தண்ணியை பொறுத்த வரைக்கும் சரி, பக்கத்தில் இருந்து பார்த்து கொசப்பு தன்மை இல்லாமல் இருந்து இந்த மசாலா பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மசாலாவை என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டியிருக்கேன். அப்படி இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு தக்காளி சாதம் நேரம் எவ்வளோ நேரமானாலும் கெட்டு போகாமல் இருக்கும். தக்காளி சாதம் என்ன பண்ணாலும் ஒரு டைமிங் அப்படிங்கிறது இருக்குது. மேக்ஸிமம் போனால் 6 ஹவர், நம்ம பண்ணதுலேருந்து 6 ஹவர் தான் அதுக்கு வேலிடிட்டி கொடுக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா தக்காளி சாதம் கண்டிப்பாக ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதாவது என்ன சொல்கிறது, ஸ்பாயில் ஆகிற ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஏன் காரணம்னா சாதத்தை வடித்து ஆற வச்சு நம்ம பண்ணி இதை பண்ணாலும்
ஒரு ட்ரம்முலேயோ அல்லது ஏதோ உள்ள பேக் பண்ணி இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த வேப்பர் அதாவது வந்து வேர்த்து விட்ட மாதிரி விட்டுது அப்படின்னா சாதம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ இதனால் டைமிங் வந்து மேக்ஸிமம் 6 ஹவர் தான் நீங்கள் பார்த்து பண்ணிக்காங்க. நம்மளுடைய கணக்குப்படி 3000 பேருக்கும் நான் உங்களுக்கு தக்காளி சாதத்துக்கு சொல்லிட்டேன். இதில் சவுத் இண்டியன் ஸ்டைல்னா என்ன அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டேன். நார்த் இந்தியன் ஸ்டைல் கிடையாது. செஃப் வந்து தக்காளி சாதம் இந்த மாதிரி வடித்து பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு தம் பண்ணி பண்ணுறதுக்காக தான் தக்காளி சாதம்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லி உங்களுக்கு அதுக்கும் விளக்கமும் சொல்லிட்டேன். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு 10 பேர்லேருந்து 50 வரைக்கும் உள்ள விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்போ வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் சொல்லி கொடுத்த இந்த ரெசிபியை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ரெசிபியில் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.